சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விஜய் இந்திய கூட்டணி சேர்ந்துட்டார் அப்படின்னா எடப்பாடி எப்படி பங்கு மேலே மேடையில் கதறிட்டு இருக்காரோ அப்படி விஜய் கதரும் காலம் தூரத்தில் இல்லை. அந்த வீம்புக்காக உள்ள அந்த விஜய் ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி வைக்கிற டைம் வந்துருச்சு. இந்த விஜயை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக எடப்பாடிக்கு செக் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எடப்பாடி முரண்டு பிடித்தால் எடப்பாடியை வெளியில் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிற செய்தி அதில் வந்து விஜய் கொண்டு வரதன் மூலியமா பாஜக எடப்பாடிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஏன்னா கழுத்து இருக்கிறதுன்னு முடிவு பண்ணால் யார் நல்லா கழுத்து இருப்பாங்கன்னு கேட்டால் மோடியை விட எடப்பாடி நல்லா இருப்பான்னு தான் நான் சொல்லுவேன். டிடிவி தினகரன் நேராக போய் குஜராத்தில் திராவிடர்கள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. மோடியே திராவிடர் தான், மோடியே ஒரு திராவிடர் தான். அது உருட்டு. மோடி அர்த்தம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே திடீர்னு விஜயை மிரட்டி சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவரை ஒரு செக்மேட்லேயே வச்சிருக்காங்க. அவரும் விவரம் புரியாத சின்ன பிள்ளை மாதிரி இந்த வம்பில் போய் எங்கே மாட்ட போகிறான்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈரான் UAE மேலே குண்டு போடுது, கத்தார் மேலே அடிக்க போகுது, சவுதி அடிக்க போகுது. அப்ப சொந்த சகோதரரிடம் மோத விடுறதுக்கு அவன் காசே உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ரயிலே உணவில்லை. ஹோட்டல்ல எல்லா ஹோட்டல் அதிபர்களும் சங்கங்கள் கூடி பேசிட்டு இருக்கு, எங்களால சமாளிக்க முடியாதுன்னு. பெட் காஃபியே நான் இதில் தான் ஆர்டர் பண்றேன், ஸ்விக்கியில். அதை மாதிரி கூட்டம்லாம் மாட்டிக்கணும். மறைந்து போன ஹிட்லரை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு ட்ரம்ப் நிற்கிறாரு. இதை உலகம் உணர வேண்டும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல பிரதமர் மோடி திருச்சி மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஹிந்திலேயே பேசுறவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கிலீஷில் பேசுகிற நிலைமை, மோடியால் கூட ஹிந்தியில் தமிழ்நாட்டில் பேச முடியல அப்படின்ற நிலைமை ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அதிமுக தொண்டர்களுக்கு எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட புகைப்படம் அந்த என்ட்ரியில் எங்கேயுமே அந்த புகைப்படமே இல்லைன்ற மாதிரி ஒரு காட்சிகள் பார்க்குறோம் சார். ஸோ அவரோட பேச்சு, இந்த ஒரு பார்வை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அழகு. நம்ம எத்தனை வாட்டி பேசினாலும் கஜினி முகமது படையெடுப்புது. போன தடவை தான் திருப்பரங்குன்றத்தில் விழுந்து உருண்டு பார்த்துட்டு முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போனார். இப்போ நம்ம பதிவு செய்துக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் மோடியினுடைய பேச்சில் ஏதாவது புதுசாக இருக்குமான்னு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் இனிமேல் ஹிந்தி பேச முடியாது தெளிவாயிடுச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த அரசாங்க நிகழ்ச்சியில் இருக்குது பாருங்கள், அதில் இருந்த எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே ஹிந்தியில் தான் போயிட்டுருக்கு. மோடி முடித்த பிற்பாடு கூட ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவாக மதுரையில் நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். பன்னாட்டு விமான நிலையமாக அதை மாற்றிருக்கோம். திருச்சிக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதனால் இனிமேல் யாரும் சென்னைக்கு வர தேவையில்லை. திருச்சி மதுரைக்கு புனித தலங்களுக்கு, சுற்றுலாவுக்கு எல்லாத்துக்கும் அது பயன்பாடு இருக்குன்னு சொல்கிறாரு. அதை ஒத்துக்கணும். இல்லை, மதுரை மல்லியெல்லாம் தினம்தோறும் பாரிஸுக்கும் பிரிட்டனுக்கும் போகும். அது ஏற்கனவே போயிட்டுருக்கு. அவர் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, காலையில் இங்கே படித்தா சாயந்தரம் அங்கே போகன்ருக்காரு. அது 25-30 மணி நேரம் ஆகும். அது ஒரு இயற்கையான வெளிப்பாடு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையம் சொல்லிட்டு வரும்போது திருமுருகன் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாப்புல. ஐ வெல்கம் தட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன். அதாவது உலக அளவில் நம்ம பறக்கும்போது, உதாரணமாக லுப்தான்சா போன்ற விமானங்களில் போகும்போது இங்கேருந்து நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற வரைக்கும் ஜெர்மன், தமிழ், ஆங்கிலம். ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து அமெரிக்கா போகும்போது ஜெர்மன், இங்கிலீஷ் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நீங்கள் வரும்போது ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னை ஏறினீங்கன்னா உணவு உள்பட தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் பொங்கல், வடை இந்த மாதிரிலாம் கொடுப்பான். ஆனால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பண்ணிகிட்ருக்கான், மலேசியன் ஏர்லைன்ஸ் பண்ணிகிட்ருக்கான், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நான் உலகம் பூரா தமிழை கொண்டு போனேன். இப்போ தான் கம்பராமாயணத்தை கேட்டேன் ராமானுஜர் சன்னதியில், அரங்கன் சன்னியில். அவர் ஒன்றும் கேட்கல, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் கேட்டார், இது கடவுள் வாழ்த்து மட்டும்தான் கேட்டார். அந்த கடவுள் வாழ்த்த பாடினாங்க, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாங்க. அதை தாண்டி ஒன்றும் அங்கே கம்பராமாயணம்லாம் பெருசாக அவர் கேட்கல. கம்பராமாயணம் கேட்டிருந்தால் கம்பர் 1000 செய்யுளுக்கு ஒரு வாட்டி சடையப்ப வள்ளல் பற்றி எழுதியிருக்காரு. சடையப்ப வள்ளல் பற்றி மட்டும் எழுதுனதில்லை, முடிசூட்டுகின்ற பொழுது சடையப்ப வள்ளலுடைய வாரிசுகள் தான் அந்த இதை எடுத்து கொடுத்தாங்க, கிரீடத்தை. அதுக்கு பிற்பாடு தான் வசிஷ்டர் மௌலியை அணிவித்தார் அப்படின்னு வரும்.
அதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியாவில் போய் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே சார். கம்பராமாயணத்தை அப்படியே போய் சொன்னார்னா மோடியை உள்ளே விட மாட்டாங்க. ஏற்கனவே அவர் ஸ்ரீரங்கம் வந்தப்போ இதை நான் பதிவு பண்ணிட்டேன். மறுபடியும் திமுக அது வந்து அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் ஏடிஎம் மாதிரி இருக்குது, குடும்பாட்சின்னு சொல்கிறார். முன்னாடி தான் அமித்ஷாவையும் ஜெய்ஷாவையும் வச்சுக்கிட்டு கப்பு கொடுத்தாங்க. ஒன்று வந்து மோடி வந்து வெளிப்படையாக ஒத்துக்கணும், அகில உலக அரசியலில் ட்ரம்ப் வந்து தன்னுடைய மகனையும் மருமகனையும் தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கார். குறிப்பாக ட்ரம்ப் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து போதைப் பொருள் பழக்கம் இல்லை, அவனுக்கு வந்து மது குடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மகனை தொடர்ந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கார். மருமகனுக்கு கொண்டு போய் வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய இடங்களில் பேச்சுவார்த்தைகள்லாம் கூப்பிட்டு போகிறார். இது நீங்கள் உலகளாவிய அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய குடும்பங்கள்லேருந்தும் அரசியலுக்கு வருவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இந்தியா உள்பட. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு மோடி இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதால நம்ம தனியாகவே ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த வாரிசுகள், குறிப்பாக பிஜேபியில் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம போட்ட பிற்பாடு அப்போ நம்ம சகோதரர்கள்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நான் பன்னாட்டு விமான சேவையை கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்குள் போய்கொண்டிருக்கின்ற விமானங்களிலேயே தமிழில் அறிவிப்பில்லை, ட்ரெயின் உள்பட. அப்போ தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற விமானங்கள் சென்னையிலேருந்து திருச்சி, சென்னையிலேருந்து கோவை, சென்னையிலேருந்து மதுரை, சேலம், தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு போகிற எந்த விமானத்திலையும் தமிழ் அறிவிப்புகள் கிடையாது. இத்தனைக்கே தனியார் சேவை விமானங்கள் தான் போகுது. இதை வந்து ஒரு கொள்கையாக சொல்லாமல் நான் கம்பராமாயணம் படித்தேன், புறநானூறு படித்தேன், காசி சங்கமம் படித்தேன்றது ஒரு வழக்கப்படியான வேட்டி கட்டின வேஷத்தில் அதே விஷயத்தை தொடர்ந்து மாவரைச்சிக்கிட்டு இருக்கார். நானும் அதாவது கடைசி வரைக்கும் பேசுவார், அப்புறம் பேசலான்னு பார்த்தேன், ஒன்றும் காணாம். இது முழுக்க தேர்தல் பிரச்சாரம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா விஜய் லெவலுக்கு இறங்கிட்டார். விஜயவே கூப்பிட்டுருக்காங்க சார், என்டிஏ கூட்டணிக்கு வாங்க. அது கூப்பிட்டோம். அது இப்போ நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு. அது வந்து இவங்களுடைய வக்கர புத்தியை காட்டுது. இவங்க சிபிஐ வச்சு நெருக்கம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க, பாரதிய ஜனதாவுடைய வன்மத்தை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது விஜய்க்கு தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரான்னு நமக்கு தெரியாது. அவருடைய கருத்தை ஈஸியாக வந்து நாஞ்சில் சம்பத்தோட கருத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். மோடிக்கு வந்து திராவிடத்தினுடைய நீட்சியும் அந்த ஆட்சியும் வந்து ஒழிக்கணுன்றது தான் அவங்களுடைய முழு நேர கோட்பாடு. அதுக்கு தான் நீங்கள் சொன்ன விஜயை கூட, ஜோசப் விஜயாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பொதுவெளியில் வந்து ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஹேவியர் இருந்தாலும் பரவாயில்ல, 41 பேரோட மரணத்துக்கு காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஐ விசாரணை பெண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் ஒரு காரணிகளாக வைத்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மிரட்டி உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதால தான் 2 விஷயம். டிடிவி தினகரன் மோடியை வச்சுக்கிட்டே ஒரு ஆப்படிச்சிருக்கார். அவருக்கு அர்த்தம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. திராவிடத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வடநாடு கங்கணம் கட்டி கொண்டு ஆர்எஸ்எஸும் சனாதன கும்பலும் சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் டிடிவி தினகரன் நேராக போய் குஜராத்தில் திராவிடர்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. மோடியே திராவிடர் தான், மோடியே ஒரு திராவிடர் தான், அது உருட்டு. திராவிடர்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தது, அதை வேளிர் மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாரிசு பாரிவேந்தர்லாம் உட்காந்துருக்காருன்னு ஒரு பல்பு எரிய விட்டுருக்காரு இன்றைக்கி. அது மோடிக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து திராவிட பிராமணர்கள்னே ஒரு குழு இருக்குது. அந்த திராவிட பிராமணர்கள்னு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராமணர்களில் தென்பகுதியில் இருக்கின்ற பிராமணர்களுக்கு திராவிட பிராமணர்கள்னே பேர் உண்டு. இப்போ நம்ம ராகுல் டிராவிட்லாம் இருக்கார் பாருங்கள், அவர்லாம் அந்த வம்சத்தினுடைய வழி வந்தவர். பிராமணர்களே வந்து அவன் சித்பவான் வந்து திராவிட பிராமணன் பிரித்து தான் வச்சுருக்கான். திராவிட பிராமணர்கள் வந்து நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரியாமலாம் இல்லை, நாங்கள் நம்பூதிரிகளாக பிரிஞ்சிருக்கோம். ஐயங்காரன்னு உள்ளே போனீங்கன்னா வடகலை தென்கலைன்னு பிரிஞ்சிருப்போம். அதுக்குள்ளே எடுத்திங்கன்னா ஐயர்னு பிரிஞ்சிருப்போம். ஐயர்லேயே வந்து நாங்கள் வந்து சவுண்டி ஐயர்னு வச்சுருப்போம். இந்த மாதிரி எங்களுக்குள் பல பிரிவுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அரசியல் பண்ணோன்னு சொல்லுவாங்க. தெளிவாக பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து அழித்து ஒழித்தவர். 60 லட்சம் பேருக்கு மேலே யூதர்களை ஒழித்தவன் தான் ஆரியன்ஸ் பாண்ட் ரூல் சொன்ன ஹிட்லர். ஆனால் நாங்கள் ஆரியர்கள் வம்சத்தில் உயர்ந்தவர்கள், சனாதனத்தினுடைய தூதுவர்கள் மட்டுமல்ல, பல்லக்கு தூக்கிகள், அதை சுமப்பவர்கள், அதனோடு வாழ்பவர்கள் சொல்கிறவங்க. இந்த பக்கமான ஆரியன்ஸ் பாண்ட் ரூல் சொன்னதெல்லாம் அங்கே வந்து ஹிட்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்.
ஆனால் எந்த ஹிட்லர் யூதர்களை அழித்து ஒழித்தாரோ அந்த யூதர்களோடு இன்றைக்கு உறவு வச்சுக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்களா இருக்காங்க. நீங்கள் ஜூஸே பார்த்தீங்கன்னா நியாயப்படியாக அவங்களுக்கு எதிரிகள் யார்? ஜெர்மன். உண்மைக்கே வந்து போனோன்னா என் இனத்தை அழித்து நாடற்றவர்களாக எங்களை ஆக்கி உலகம் முழுமைக்கும் எங்களை வந்து பணத்தை சுரண்டுபவர்களாகவும் வட்டிக்கடை நடத்துபவர்களாகவும் மிக கொடூரமானவர்களும் காட்டிய ஜெர்மானியர்கள் தான் எங்களுக்கு எதிரி ஹிட்லருடைய அடிப்படையில் அப்படின்ட்டு அந்த பக்கமே திரும்பாமல் இந்த பக்கம் பக்கத்தில் வந்து பாலஸ்தீனுக்கு அவனுக்கு லேண்டில் இருக்க டிஸ்பியூட்டால் ஏதோ இஸ்லாத்துக்கு எதிரி மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம சனாதன கம்பெனி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் யூதர்களும் எங்களுக்கு உறவு, இந்த பக்கம் ஆரிய வம்சத்தை சார்ந்த ஹிட்லரும் உறவுன்னு சீன் போடுவாங்க. இது மோடி போடுற டாமாவும் அந்த மாதிரி தான். வந்து திருப்பி வந்து நான் தமிழை வந்து உச்சத்துக்கு கொண்டு போனேன், இதை பண்ண போகிறேன், திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், அது இது என்று சொல்லியிருந்தாலும் கூட ஒரே ஒரு காரணம், திராவிடத்தினுடைய ஆட்சியாக இருக்கின்ற அடையாளமாக இருக்கின்ற ஸ்டாலினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கேடுகட்ட முறையில் நடந்து கொண்டாலும், பொது வாழ்க்கையில் அநாகரிகமாக நடந்து கொண்டாலும், மனைவியை கூட ஒரு பொதுவெளியில் கேவலமாக பேசுகின்ற ஒரு மனிதனோடு கூட்டணி வைத்தாது. ஏன்னா ஆந்திராவிலையும் தான் பண்ணாங்க. 3 திருமணங்களோடு முற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பவன் கல்யாணோடு அங்கே ஒரு உறவு. இங்கே வந்து திடீர்னு வந்து விஜயை வந்து மிரட்டி 17ஆம் தேதி வந்து நீங்கள் சம்மந்தத்துக்கு வாங்க டெல்லிக்குன்னு சொல்லி மிரட்டி சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவரை வந்து ஒரு செக்மேட்லேயே வச்சுருக்காங்க. அவரும் விவரம் புரியாத சின்ன பிள்ளை மாதிரி இந்த வம்பில் போய் எங்கே மாட்ட போகிறான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவங்க கூட்டு போய் எங்கே வச்சு கழுத்தறுப்பாங்கன்றது இப்போ ரத்தம் வெளியில் வர்ற வழி தெரியாமல் ஒருத்தர் கதறி பேசிகிட்டு இருந்தார், மேடையில் பார்த்துருப்பீங்க. அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி நடக்குதுன்றாங்க, அவருடைய தலைமையில் தான் ஆட்சி வரப்போகுதுன்றாங்க, அவர் தான் அடுத்த முதல்வர்ன்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற 6 நுழைவாயில்களில் ஒரு இடத்தில் கூட எடப்பாடியினுடைய படம் வைக்கப்படவில்லை. அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜயை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக எடப்பாடிக்கு செக் வைக்கிறது மட்டுமில்லாமல் ஒருவேளை எடப்பாடி முரண்டு பிடித்தால் எடப்பாடியை வெளியில் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற செய்தி வந்து அதில் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஐபிஎஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, டீயும் காஃபியும் ஒன்றா சேராது, ஆகவே விஜய் கூட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு போட்டியே வந்துடுவாருன்ட்டு. ஆமாம், ஏன்னா அவர் பேரை சொன்னால் கொஞ்சம் பாரதிய ஜனதாவில் கைத்தட்டல் வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு உண்மை. அது வந்து காணாமல் போயிடும். இங்கே திரை நட்சத்திரத்திற்கு முன்னால் தரை நட்சத்திரம் காணாமல் போயிடும்ன்ற யதார்த்தம் வந்து அவருக்கு தெரியும். அவருடைய உருட்டல் வந்து இனிமேல் செல்லாது. ஆகவே இந்த டீயும் காஃபியும் ஒன்றா சேராது. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் சப்பாத்தி சுட வரல, ரொட்டி சுட வரல, ஜெயலலிதாவோட எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மனைவிக்கும் ஆளுமை அதிகம் சொல்லி தான் எடப்பாடி செக் வச்சு தூக்கி போட்டார் வெளியில். அதில் எடப்பாடிக்கு சக்ஸஸ். ஆனால் இன்றைக்கி வந்து விஜயை வந்து அவங்க உள்ளே கொண்டு வரது என்பது எந்த விதமான அயோக்கியத்தனத்திற்கும் பாரதிய ஜனதா செல்லும். எவ்விதமான கேடுகட்ட அரசியலையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். தனக்கு எதிரி என்று ஒருவரை தீர்மானித்து விட்டால் சேர்த்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன், அரசியலில் கொள்கை வேறு, கூட்டணி வேறு, நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். இந்த 4-5 ஸ்டேட்மெண்ட் என்றைக்கு வெளியில் போதோ அன்றைக்கி தான் ஒரு தரமான அரசியல் வரும், எந்த கட்சியாக இருந்தாலும். நான் இந்த கூட்டணிக்கு மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்க வேணாம். திடீர்னு வந்து பார்க்குறீங்க, திமுக 26 கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கு. ஏன் விஜய் பின்னாடி யாரும் போகல? அவங்களுக்கு தெரியும் விஜயனுடைய தரம் கெட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை. அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து இது இந்த சங்கீதாவோட விஷயம்ன்றதுக்காக இல்லை. ஒரு பொதுவெளிக்கு வருகின்ற ஒரு மனிதன், சீசருடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் என்பது உலகத்தினுடைய கோட்பாடு. அது ஆணுக்கும் பொருந்தும். அதனால் நம்ம கண்ணகியை பற்றி, மாண்பு பற்றி, கோவலனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல பொதுவெளியில் நான் ஒரு எம்ஜிஆரும் சொல்லிக்கிறவர், எம்ஜிஆரே ஜெயலலிதாவை குறுக்கு வழியில் கொண்டு வந்தார். குறுக்கு வழியில் கொண்டு வரதுக்கு காரணம் பலவிதமான பேஸ்டெல்லாம் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்தார் அரசியலுக்கு. தனக்கு மிக நெருக்கமான வேண்டப்பட்டவராக இருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கு இல்லாத தைரியம் விஜய்க்கு இருக்குது. சேலஞ்ச் பண்ணுறாரு. இஸ் நாட் சேலஞ்சிங் இஸ் ஓன் ஒய்ஃப், இஸ் சேலஞ்சிங் த சொசைட்டி, இஸ் சேலஞ்சிங் தி சிஸ்டம். அவர் வந்து ஒரு கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மக்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து கேலி பண்ணுறாரு. ஆனால் சார், இதில் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டார் அப்படின்னா அவர் தொண்டர்களோட கனவு விஜயை சிஎம்மாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட இண்டிபெண்ட் அந்த ஸ்ட்ரென்த் விஜய்க்கு தெரியாமல் போயிடும்ல. கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே பாஜக பல கட்சிகளை வந்து அழைச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இப்போ விஜய்க்கும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறாயிரும்ல சார். என்ன பல சுவாகால ஒரு விஜய் சுவாகா, என்ன சிவசேனா சுவாகா,
நிதிஷ்குமார் சுவாகா. நிதிஷ்குமார் சொன்ன உடனே மறுபடியும் சொல்கிறேன், வாரிசு அரசியல் இங்கே இவர் வந்து பீத்திட்டு இருக்க அதே நேரத்தில் நிதிஷ் குமாரோட பையனை கொண்டு வந்து கட்சியில் கொண்டு வந்து உனக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்ட்டு அங்கே ஒரு வாரிசை ரெடி பண்ணிட்டு தான் அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அ காம்ப்ரமைஸ். கேட்குறவன் கேன பையனா எறும்பு ஏரோப்ளேன் ஓட்டும். அதனால் மோடி வந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நேர் களத்தில் நேற்று நிதிஷ்குமாரோட பையனுக்கு துணை முதல்வர் பதவின்றது அனௌன்ஸ் ஆயாச்சு. அப்புறம் என்ன இங்கே வந்து நீங்கள் கமெண்ட் அடிச்சிட்றீங்க? இப்போ விஜய் சுவாகார் நான் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா வந்து 2. விஜய் இல்லை, விஜய் மட்டும் இல்லை, சந்திரசேகர் வரைக்கும் உணர வேண்டிய ஒரு விஷயம். விஜய் என்பவர் யாரை ஒற்றி வளர்க்கப்பட்டார், யாரால் உருவாக்கப்பட்டார்? தந்தையினால் வளர்க்கப்பட்ட பிள்ளை தந்தையை சேர்க்கவில்லை, தாயை சேர்க்கவில்லை. 26 ஆண்டுகள் தன்னோடு இருந்த மனைவியை புறந்தள்ளதோடு மட்டுமில்லாமல் பிள்ளையையும் மகளையும் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை என்று பொதுமக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற அவமானமான ஒரு நிலையில் இருக்க ஒரு மனுஷனை நீ கூட்டு வந்து நான் திமுகவை காலி பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால், எடப்பாடி எப்படி இப்போ அங்கே மேலே மேடையில் கதறிட்டு இருக்காரோ அப்படி விஜய் கதறும் காலம் தூரத்தில் இல்லை. ஏன்னா இப்போது சமைக்கிறோம் இல்லை அழகு, சமைக்கும் போது திடீர்னு வந்து அது கையில் பக்கத்தில் இருந்து ஒன்று அள்ளி போட்டால் கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்கிறதுக்கு பதில் கடுகு இல்லை அப்படின்னா வடகத்தை போடுவோம், வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்று போடுவோம். எப்படியாவது ஒன்றை வந்து இன்றைக்கி சாப்பாட்டை ரெடி பண்ணுன்றது மாதிரி எதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மோடி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய்க்கு வந்து கடைசியாக கிடச்சிருக்க பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை தூக்கி போட்ட உடனே நல்லாயிருக்கும் வாசனை. ஆனால் அதில் 3 கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலில் தன்னை முதல்வராக்குவதிலிருந்து இறக்கிறத ஒத்துக்கிறாரா? அந்த பக்கம் லைனில் நின்றுட்டுருக்கு ஐபிஎஸ் என்ன செய்ய போகிறான்றதை பார்த்துக்கிட்டு இருக்காரா? 3வது விஜய் உள்ளே போனால் எடப்பாடி முதல்வர்ன்றது இவர் ஒத்துக்கிறாரா? அல்லது உனக்கு 50 சீட்டு தான், துணை முதல்வர் தான், ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, இல்லைனா உன் படம், சிபிஐ, கரூர் வழக்கு, எல்லா பென்ட்ரைவும் வெளியில் வரன்றது வெளியில் வருமானு தெரியல. அப்போ விஜய்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அரசியல் வந்தது ஒரு காரணம் இருக்குது, அது பேசப்படாத காரணம் வெளியில் இருக்கிற வதந்தி. அந்த வீம்புக்காக உள்ள அந்த விஜய் ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி வைக்கிற டைம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்திருக்கிற தொண்டர்கள் பக்குவப்படாத தொண்டர்கள், அவர்கள் வந்து பயிற்சி அளிக்கப்படாத தொண்டர்கள், முதல் முறை வாக்காளர்கள், நேரடியான சினிமா ரசிகர்கள், ஆணும் பெண்ணுமாக. ஆகவே பெண்ணும் வந்து எந்த இலக்கணமும் இன்றி எந்த எல்லைக்கும் போகின்ற பெண்களும், ஆண்களும் வந்து எந்த இலக்கணமும் இல்லாமல் எந்த எல்லைக்கும் போகின்ற போக்கிரிகளாகவும் தற்குறிகளாகவும் இருந்தால் கூட பரவாயில்லை, என் தலைவன் வழியில் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒர்த்தே இல்லைன்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த கும்பலுமே ஒர்த்து இல்லைன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒர்த்தே இல்லைனாலும் இந்த கூட்டத்தை வைத்து எவ்வளோ கலைக்க முடியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து விஜய் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிற மாதிரி வந்து அவர் பிரதான எதிர்க்கட்சியாக வந்து ஒரு 20 எம்எல்ஏ எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம், அஸ்யூமிங். எடப்பாடி இவங்களும் செஞ்ச அந்த 20 சீட்டு கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன், நாளைக்கு கூப்பிட மாட்டாங்கன்றதுக்கு எந்த விதமான கேரண்டி இல்லை. வாங்க உங்கள்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்குது, உங்களுக்கு 2 மந்திரி பதவி தரணும் கூப்பிட்றதுக்கு. இங்கே மேடையில் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்குங்கல்ல சிறு குறு பெரும் தொழிலதிபர்கள், கல்வி தந்தைகள், அப்புறம் கட்சி அதிபதிகள், இவங்க யாருக்காவது வழக்கு இல்லாதவங்கள ஒரு ஆள் காமிங்க. அன்புமணி வந்து இன்றைக்கி சாராயத்தை பற்றியும் கஞ்சாவை பற்றியும் ஓங்கி பெருங்குரல் எடுத்து பேசினார். அவருக்கு அந்த சிபிஐ வழக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால் அவர் குரல் வேறு மாதிரி இருக்கும். அவர் யார் என்ன என்பதை பற்றி ராமதாஸ் வந்து தினமும் பேசிகிட்டு இருக்கார். அதனால் அந்த டயர்னைக்கு பக்கத்தில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி வேறு ஒரு வசனத்தை எடுத்து விட்டுட்டுருக்காரு. அதெல்லாம் எடுபட போகிறது இல்லை. மோடியே ஏன் எடுபட மாட்டான்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மோடியினோட மனநிலையே அது வந்து நீங்கள் ஆரம்பித்து வச்ச ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. மோடி தமிழ்நாட்டிற்குள் வந்தால் இந்தி பேச முடியாது. அதே மாதிரி வந்து விமானங்களில் வருகின்ற அறிவிப்பு, ரயில்வே துறைகளில் வருகின்ற அறிவிப்பு, திட்டங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்கள், ரயில்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள், வங்கிகளிலும் ரயில்வே சேவைகளிலும் மத்திய அரசு சேவைகளிலும் தமிழ் புறக்கணிக்கப்படுதல், கீழடிக்கெல்லாம் பணம் கொடுக்கவே மாட்டேன், எய்ம்ஸுக்கு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காற்றுல வந்து கதை எழுதுகிற வேலையை வந்து மோடி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஆர்என் ரவியோட ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி படிக்கணும். ஆர்என் ரவியோட ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீரப்படம் விட்டு வெளில வரும்போது இவர் பேசினார்ல, நம்ம ராஜ்குமார் கன்னடன், வீரப்பன் மிக அற்புதமான மனிதர், எனக்கு நல்லா சோறு போட்டார், என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஆர்என் ரவி ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருந்த வரைக்கும். தமிழ்நாட்டை வந்து வசப்பாடிட்டு, தமிழ்நாட்டை வந்து கேவலப்படுத்து, தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியலில் தலையிட்டு, பண்பாடு கலாச்சாரத்தையும் எல்லாத்துலேயும் தலையிட்டுட்டு
வெளியில் போகும்போது அந்த பக்கம் மம்தா பானர்ஜின்ற பேரை கேட்ட உடனே உதறல் வந்துருச்சு. என்னடா ஸ்டாலின் வந்து என்னதான் இருந்தாலும் வேறு அரசியல் பண்ணார், நமக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்தினார், தமிழ்நாட்டில் நம்மளை நடமாட விட்டார், அது கூட இனிமேல் இருக்காதுன்ற ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அற்புதமானவர்கள், படித்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள். என்னுடைய 54 மாத காலத்தில் என் வாழ்வினுடைய பொற்காலம். இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், தொழில்நுட்ப வளர்ச்சி, இளைஞர்களுடைய ஆர்வம், படிப்பறிவு எல்லாம் என்னை வந்து நெகிழ்வினுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காரு? வீரப்பனை விட்டு நம்ம ராஜ்குமார் வெளில போகும்போது சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன, அதனுடைய பிடியிலிருந்து நம்ம விலகியிருக்கோம். சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மோசமான பிடியிலேருந்து நம்ம விலகியிருக்கோம். ஆனால் இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் சொன்னார்ல, அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். நீ இருந்த 54 மாதமா 54 மாதமாக தமிழ்நாடு இப்படி இல்லை, அது 5000 வருஷமாக அப்படி தான் இருக்குது. உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்ய வந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் போய் கலடா பண்ணிட்டு உட்கார்ந்த, போகும்போதாவது உண்மையை சொன்னிய அப்படின்றதுக்காக ஆர்.என். ரவிக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டினுடைய அடிப்படையில் சென்று வாருங்கள் ரவி, விட்டு செல்லுங்கள் ரவி, நீங்கள் விட்டு சென்றிருக்கின்ற இந்த வசனத்தை மோடிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. அது இங்கிலீஷில் தான் பேசுகிறீங்க, பரவாயில்ல, அதை வந்து மோடி படித்தார்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன என்பதை ஆர்.என். ரவி சொல்லியிருக்கார். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எத்தனை கூட்டணிகளை சேர்த்து கொண்டு ஜாதி ரீதியாக வாக்குகளை பிரித்து, சினிமாவை வைத்து வாக்குகளாய் பிரித்து எதை செய்தாலும் சனாதனத்தினுடைய திட்டம், நாக்பூரினுடைய திட்டம், தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரியாரியம் என்பது, திராவிட இசம் என்பது, திராவிடம் என்பது, திராவிட கோட்பாடுகளும் கொள்கைகளும் இங்கே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அதிமுக கவனிக்க வேண்டிய நேரம். அதிமுக கவனிக்க வேண்டிய நேரம் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. திமுகவுக்கு ஒரே எதிர்கட்சி அதிமுக தான். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கி கீழே போக எடப்பாடியினுடைய ஆணவம், எடப்பாடியினுடைய அப்ரோச்சில் இருக்க கர்வம், அகந்தை எல்லாம் என்னாச்சுன்னா, விஜய்ன்ற ஒரு சின்ன பையனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இருந்த ஆணவம் என்பது வந்து நான் அட்ஜஸ்டபிலிட்டி. இது வந்து அடங்கி போகாத ஆணவம், இது ஏற்றுக்கொள்ளாத ஆணவம். நீங்கள் தினகரனையோ சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு வலுவான எதிர்கட்சி. ஏன்னா அதிமுக என்பது எடப்பாடி தலைமைக்கு போனதுக்கு பின்னாடி 2 விதமாக அது பார்க்கப்படுது. ஒன்று, ஜாதி ரீதியாக தென்பகுதியில் இருக்கின்ற ஆதிக்கத்திலிருந்து ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்திற்கு மாறிவிட்டதாக அது உணரப்படுகிறது. அதே கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன இனக்குழுக்கள் இருக்கான் பாருங்க, தங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு நினைக்கிறான் இல்லையா? அப்படி வந்து எடப்பாடி வந்து அந்த கட்சியை வந்து தன்னுடைய சொத்தாக மாற்றி தான் மட்டுமே அதற்கு தலைவனாக இருக்க முடியும் என்ற தலைக்கணம் அதனுடைய அடிப்படையில் தான் இத்தனை குழுக்கள் பிரிஞ்சுது. செங்கோட்டையன் போனது, ஓ பன்னீர்செல்வம் போனது, சசிகலா போனது, தினகரன் பிரிஞ்சது எல்லாம். சார், இப்போ இதில் விஜய் கொண்டு வரதன் மூலிமா பாஜக வந்து எடப்பாடிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா விஜய் வந்துட்டார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தரப்பிலிருந்து அதிகமான இடங்களை கொடுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கும். அப்போ அதிமுக நினைக்கிற இடங்கள் போட்டி போட முடியாது அவங்களால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சி தான் வரும்ன்றத ஒரு மெசேஜாக கொண்டுக்கிறாங்களா பாஜகக்காரங்க? அரசியலில் பொறுத்த வரைக்கும் அழகு எடப்பாடி வந்து மோடியை விட திறமைசாலி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கழுத்து இருக்கிறதுன்னு முடிவு பண்ணால் யார் நல்லா கழுத்து இருப்பாங்கன்னு கேட்டால் மோடியை விட எடப்பாடி நல்லா இருப்பான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி பல கழுத்துக்களை அறுத்துட்டு வந்திருக்காரு. அத்வானி, சங்கர் சிங் வகையிலா பல கழுத்துக்களை அறுத்திருந்தாலும் எடப்பாடி நேரடியாக அறுத்தது சசிகலா கழுத்து. புரியுதுங்களா? எந்த கால்களுக்கு இடையில் ஊர்ந்தால்தான் அடுத்த கால்களை அடைய முடியும் என்ற இடத்துல இந்த சசிகலாவையே வெளியில் வந்து பிற்பாடு வேலைக்காரமானார். புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிக்கு செக் வைக்கிறதுக்கு விஜய் ரெடி பண்ணிட்டாங்கன்றது தான் இன்றைய செய்தி. ஏன்னா மதுரை கூட்டத்தில் பெரியாரோட படத்தை எடுக்கிறாங்க, அந்த இடத்துல தாமரை படத்தை போடுறாங்க. அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம், ஆகவே போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி 6 நுழைவாயில்களில் எந்த இடத்திலும் உங்கள் படத்தை வைக்காமல் எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு, அன்புமணிலேருந்து எல்லா கூட்டணி தலைவரோட படத்தை வச்சுட்டு உங்களுக்கு நுழைவாயிலேயே இடம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாயில்களை கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய இதயத்திலும் ஒரு சுத்தியல் அடி விழுந்திருக்கு. இந்த அடி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, யாரோ அந்த சினிமாக்காரனை கூட்டு வர்றதுக்கு இன்றைக்கி நம்மளால் ஓரங்கட்டிட்டாங்கன்ற செய்தி வந்து அதிமுகவிற்கு சொல்லப்பட்டது.
அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற தொகுதிகளை நீங்கள் எடுத்துக்க முடியாது. நாங்கள் கேட்குற தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்தே தீரணும். எங்கெல்லாம் அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கோ அதை கூட்டணி கட்சி கொடுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக அன்புமணிக்கு இந்த சீட்டெல்லாம் கொடுங்க, ஏசி சண்முகத்துக்கு இந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு பிரித்து கொடுக்குற இடங்களில் பல இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் செக் வச்சுட்டு, ஆனால் இவங்க வந்து உறுதியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடங்களில் பிடுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஒரு வேளையை விஜய் கொண்டு வந்து ஒரு 50% சீட்டை கொடுத்துட்டு ஒரு 20-30 சீட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க அப்படியே அதிமுகவை குழி தோண்டி புதைச்சிட்டு திமுகவையும் தோக்கடிச்சிட்டோம், அதிமுகவையும் காலி பண்ணிட்டோம், திராவிடத்தினுடைய நீட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று எழுதுகின்ற முகவரைக்காக காத்து கொண்டிருக்கின்ற முனைப்பு தான் இன்றைக்கி 6 நுழைவாயிலில் நீக்கப்பட்டிருக்கின்ற எடப்பாடியினுடைய படம் இல்லாத ஒன்று. இதை நம்ம பேசுகிறத விட எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உள்ள வர்ற விஜயும் கவனமாக பார்க்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இருந்தப்போ அதிமுக தான் ஊழல் கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சின்னு சொன்ன அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மோடியும் பார்க்கணும். மோடியா லேடியான்னு சொல்லிட்டு வெளியே போன ஜெயலலிதா என் வாழ்நாளில் இனிமேல் எந்த இடத்துலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க. அப்போ கட்சியை கொண்டு போய் அடகு வச்சது மட்டும் இல்லாமல் கையை கட்டிகிட்டு இருந்தனுடைய விளைவு, காற்ற இடத்தெல்லாம் நீற்ற விரலுக்கு பதில் சொல்லிட்டு இருந்த எடப்பாடிக்கு வந்து இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய அவமானம். ஏன்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் முதல்வர், நயினார் நாகேந்திரன் கூட பேசுகிறார், அது வந்து ஒரு சாங்கியம் மரபு. ஆனால் எந்த இடத்துல அந்த கூட்டணிக்கு யார் தலைவராக சொல்லப்படுகிறாரோ அந்த ஃபோட்டோ ஏன் இல்லை? அதற்கான காரணம் என்ன? ஒரு இடத்துல விட்டு போகலாம். நேற்றுலேருந்து 2 நாளாக வேலை செஞ்சிட்டீங்க, 6 நுழைவாயில்களிலும் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எடப்பாடியை விட்டுருங்க. அதிமுக தொண்டனுக்கான கேள்வி இது. அப்போ யாருடைய தலைமையின் கீழ் அந்த கட்சி இருக்குது? யாரிடம் கொண்டு போய் இந்த கட்சியை சேர்க்கறதுக்கு மோடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு? எல்லா இடத்துலையும் வந்து இஸ்லாமிய எதிர்ப்புவாதத்தை வச்சுட்டு ஓவைசி வச்சு ஓட்டு பிரிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஜோசப் விஜயா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கிறிஸ்துவத்தை அழிப்போம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் சர்ச்சில் உட்காந்துருப்பேன், பக்கத்தில் உள்ளே பூந்து அடித்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேன், ஆனால் ஜோசப் விஜய் வந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பினா எங்களுக்கு சந்தோஷம். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் இது! இது அந்தந்த இனத்தை சார்ந்த அந்த மக்கள் உணரணும். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஜோசப் விஜய் என்பதாக நினைத்து கொண்டு விஜய் என்ற ஒரு குழிவெட்டிக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ மக்கள் யோசிக்க வேண்டும், இந்து இளைஞர்களும் யோசிக்க வேண்டும், இஸ்லாமியர்களும் யோசிக்க வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து யோசிக்க வேண்டிய நேரத்தில் அதிமுக என்ற இயக்கத்தில் இருக்கின்ற திராவிட வம்சத்தை சார்ந்த தொண்டர்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே இந்த நிலைமை நடக்குதுன்னா தேர்தல் முடிந்தால் என்னவாகும்? அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. 4 எம்எல்ஏ அதிமுக அதனுடைய தயவில் தான் ஜெயித்தாங்க. ஜெயித்ததுக்கு பிற்பாடு ஜெயிச்சா யார் வந்து இந்த கூட்டணிக்கு தலைவர்ன்றதை டெல்லி முடிவு பண்ணுன்னு வானதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தா அதிமுககாரன் வேறு ஒரு வேலை செய்வான். எனக்கு தெரியும் அது என்னன்னு, அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். இவங்க இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, எங்கே குத்துறது இருந்தாலும் தெளிவாக இருப்பான். அன்றைக்கி தான் மோடிக்கு தமிழ்நாட்டை பற்றி. சார், இப்போ இந்த பேட்டிலே வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னா சமையல் சாப்பாடுன்றதை பதிவு பண்ணிட்டீங்க. அதுதான் இப்போ வந்து ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. நம்ம நினச்சதெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்ற நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா எல்பிஜி சிலிண்டரோட தட்டுப்பாடு. ஏன்னா இப்போ அங்கே ஈரான் வரனால இங்கே வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்த எல்பிஜி வந்து நின்று போச்சு. அதனால் இந்தியா முழுவதுமே பல மாநிலங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து அழகு உண்மையை சொல்லட்டுமா, எங்கள் வீட்டுக்கு சமையல்காரமாகவே கிடைக்கல, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நாளையிலேருந்து நான் சாப்பிட்டு வந்து பேசுவேன்னு சந்தேகம் இருக்கு. எனக்கு 3 நாள் சாப்பாடு ஹோட்டல்காரங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நகைச்சுவையாக நம்ம சொன்னாலும் கூட இதான் எல்லா நிலைமையாகவும் இருக்குது. எல்லாம் நான் வந்து மோடியினுடைய திருச்சி நிகழ்ச்சி இல்லைன்னா இதை தான் நான் முக்கியமாக பேசியிருக்கேன். இது மக்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே பிடிச்சி ஆட்டி விட்டுட்டு ஒரு விஷயம். ஈரான் பற்றி பேசிட்டோம், ஈராக் பற்றி பேசிட்டோம், வார் பற்றி பேசிட்டோம், அமெரிக்கா எப்படி வல்லடியாக உள்ளே வந்தது, இஸ்ரேல் எப்படி, இதெல்லாம் இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதனுடைய பின்விளைவாக, இந்த போர் வந்ததனுடைய விளைவாக எண்ணெய் கப்பல்கள் குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளிவர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இந்த செய்தியை நாம் பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தாய்லாந்திலிருந்து குஜராத் புறப்பட்ட கப்பல் அடிக்கப்பட்டு விட்டது ஈரானால். அடித்ததில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியர் உள்பட யாருக்கோ காயம், ஆனால் ஒரு 23 பேர் வந்து மீட்கப்பட்டு விட்டார்கள். துபாயில் இருக்கிற விமான நிலையம் தாக்கப்பட்டு 4 பேர் காயம், அதில் ஒரு இந்தியர்.
நேற்று வந்து அபுதாபியில் இருக்கின்ற 2வது மிகப்பெரிய UAE-னுடைய எண்ணெய் கிணறு எரிந்து கொண்டிருக்கு. இப்போது போன நிகழ்ச்சியில் நான் பதிவு பண்ண மாதிரி சனாதன கும்பல் வந்து எப்படி ஜாதிகளை பிரித்து அவங்களுக்குள்ளே அடிச்சு விடுவாங்களோ, தமிழ்நாட்டில் எப்படி ஜாதிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே அடிக்க விடுறாங்களோ, அந்த மாதிரி இஸ்லாமிய மன்னர்களை அவங்க ஊரில் போய் பேஸ் போட்டு 27 இடத்துல உட்காந்துட்டு ஒரு மன்னருக்கு இன்னொரு மன்னரை எதிரியாக காமிச்சு இப்போ 27 பேஸ் இருக்குல்ல அழகு. இந்த 27 பேஸில் இருக்கிற அமெரிக்கன் ஆர்மி இருக்குல்ல, அதுக்கு யார் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள்? சவுதியில் பேஸ் இருக்குன்னா எத்தனை $1 பில்லியன் அதை மொத்தமும் சவுதி செலவு பண்ணுது, கத்தார் செலவு பண்ணுது. அந்த ஆர்மியை கொண்டாந்து இங்கே வச்சு அவங்க ஊர் காசில் செலவு பண்ண வச்சுட்டு உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவங்க ஆளுங்களே விட்டு அடிக்கின்ற இடத்துல ஈரான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அடிக்குது. என்னுடைய சொந்த சகோதரன் தான், எனக்கு வேறு வழி இல்லை, உன் இடத்துல உட்காந்து அவன் என்ன அடிக்கிறான், நான் என்னை தற்காத்து கொள்வதற்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அண்டை நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டு ஈரான் அடிக்குது. இப்போது இந்த எண்ணெய் பிரச்சனை வர்றதுக்கு காரணம்லாம் இந்தியாவினுடைய மௌனம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்து முந்தானத்து கூட 65வது முறை சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் இந்தியா போகிற நான் தான் நிறுத்தினேன். இது வரைக்கும் நீங்கள் மௌனம் சொல்லலை. ஆனால் ஈரான்லேருந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கிற எண்ணெயை நீங்கள் வாங்கக்கூடாதுன்றது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிட்டையும் வாங்கக்கூடாதுன்ட்டீங்க. இப்போ தான் 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க சார், வாங்கலாம். டைம் கொடுத்துருந்தாலும் புட்டின் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆமாம், தள்ளுபடியில் கிடைக்காது. தள்ளுபடியில் கிடைக்காது. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருந்த கன்செஷன் கிடையாது. ஏன்னா யூ வென்ட் ஆஃப்டர் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு வால் புஷ்ட்டு போனீங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட வரீங்க, உனக்கு இனிமேல் கன்செஷனில் என்ன இல்லைன்ட்டான். பெரிய லாஸா. இப்போ இந்த ஹார்மஸ் பற்றி பேசுகிறோம். ஹார்மஸ் நீரிணை வழியாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, நீரிணைன்னு சொல்கிறாங்க. அது வழியாக ஒரு நாளைக்கு 2015-16 ஒரு 16-18 டேங்கர் தான் கிராஸ் பண்ண முடியும். 1 by 1 தான் வர முடியும். அதுக்கு TSS அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, டிராஃபிக் செப்பரேட் சிஸ்டம். டிராஃபிக் செப்பரேட் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் இணையில் இந்த பக்கம் 2 மைல் அளவு போகிறதுக்கு மட்டும், இந்த பக்கம் 2 மைல் அளவு கப்பல்கள் வர்றதுக்கு மட்டும், இது ரெண்டுக்கும் நடுமத்தில் 2 மைல் வந்து இடைவெளி இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒன்றுங்கிற ஒன்று தான் போக முடியும். அப்போ அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓமனுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான் அந்த இடம் சொந்தமாக இருக்குது. அகில உலக அளவில் கடற்பரப்பை யார் கையாளுவது என்று ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் கூட அது அமெரிக்காவுக்கெல்லாம் தெரிஞ்சே நடந்தது. சில நேரம் அதை ஒத்துக்கிறான், சில நேரம் ஒத்துக்கல. ஈராக் வார் வரும்போது ஒரு மாதிரி, ஈரானை வந்து ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணும்போது ஒரு மாதிரி. அப்போ உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நீர்வழி தடங்கள் சம்பந்தப்பட்ட விதிகள் இருக்குது பாருங்கள், அதனுடைய அடிப்படையில் அது வந்து ஓமனுக்கும் ஈரானுக்கு மட்டும் சொந்தமானது. 16 டேங்கர் மட்டுமே போயிட்டு இந்த இடத்துல உற்பத்தி ஆகின்ற இந்த நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேச்சுரல் கேஸ் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வளைகுடா நாடுகள். அவன் உற்பத்தி செய்கின்ற வளைகுடா நாடுகள்லேருந்து வர்ற எல்லாமே ஆயில் டேங்கரில் ஏற்றிட்டு இந்த கப்பல்கள் எல்லாம் எங்கே புறப்பட்டாலும் இது வழியாக வெளியில் வரணும். மாற்றுப்பாதைகள் என்பது மிக மிக குறைவு அல்லது அரிது. அப்போ 25-30% அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் வெளியில் வரணும். அப்படி அந்த 25-30% வருது பாருங்கள், அதில் 80-85% யாருக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, ஜப்பான், சீனா, தென்கொரியா, இதை போன்ற ஆசிய நாடுகளுக்கு தான் அது போகுது. அப்போ இந்த 30% என்ன என்பது இந்த ஈரான் போர் வந்ததற்கு பின்னால் ஈரான் வந்து தெளிவாக சொன்னான், ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கின்ற தூதரங்களை மூட வேண்டும், இஸ்ரேல் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட தூதரங்களை மூடவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கப்பல்களும் வழிமறிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆயுதம் இப்போ தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சவுதியிலேருந்தும் ஜோர்டான்லேருந்தும் UAEலேருந்தும் கத்தார்லேருந்தும் அவங்க மண்ணில் உட்காந்துக்கிட்டே அதே பாலைவன மண்ணிலிருந்து பாலைவன மக்களை அழிப்பதற்கு யார் மேலே குண்டு போடுறான் பாருங்கள். ஈரான் வந்து UAE மேலே குண்டு போடுது, கத்தார் மேலே அடிக்க போகுது, சவுதி அடிக்க போகுது. அப்போ சொந்த சகோதரர்களிடம் மோத விடுறதுக்கு அவன் காசே உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், தினார்லேயும் ரியால்லையும். நீங்கள் சௌரியமாக உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய ரவுடியாக இருந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஈரான் வந்து அந்த எண்ணெய் கப்பல்களை வழிமறிக்கிறது. வழிமறிச்சனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே போகாதால பெட்ரோலும் போகலை. உங்களுக்கு 25% கேஸ் போனாலும் கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அது ஒரு 30% வெளியில் வருது.
அந்த 30% கச்சா எண்ணெயும் தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எரிவாயு, எரிபொருள் எல்லாத்துக்கும் தடுமாற்றம் வந்ததனுடைய காரணம் வந்து நீங்கள் பாருங்கள், சிம்பிளாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதுக்கு தான் இப்போ தட்டுப்பாடு வந்திருக்கு. நாளைக்கு வீட்டில் இருக்கிற சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வராதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ உங்களுடைய ஸ்டாக் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்கல்ல? 25 நாள் சொல்கிறாங்க சார். 70 நாள் சொல்கிறாங்க. சீனா வந்து 200 நாள்ன்றாங்க. சரி 70 நாள் தானே, இப்போ வாரம் ஆரம்பித்து 5 நாள் கூட ஆகலையே, அதுக்குள்ளே எப்படி தட்டுப்பாடு வந்தது? 70 நாள் உங்கள்கிட்ட இருக்குன்றீங்க, 10-12 நாள் கூட ஆகலை. நீங்களே 6 நாள் கழித்து தான் கம்பெனிக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிங்க. உங்களையும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுட்டான். அதனால தான் குஜராத்துக்கு வந்திருக்க கப்பலை அடிக்கிறான். அப்போ இப்படி அடிக்கிறதுல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற பல நாடுகளில் யாரும் வந்து வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் வேலைக்கு போகாதீங்க, வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுங்கன்னு ஆர்டர் போட்டான். அமெரிக்கா வந்து அவன்கிட்ட என்ன இருக்குது, கவலைப்பட போகிறதில்ல. ஏற்கனவே வெனிசுலாவில் போய் திருடிட்டு இருக்கான், அந்த எண்ணெயை கொண்டு போயிடுவான். அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வெறும் 28 கோடி மக்கள் தொகை, இங்கே 140 கோடி. சைனா வந்து அவங்கக்கிட்ட எரிபொருள் இருக்குது. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா அவங்க மிரட்டி வாங்கிடுவாங்க. இன்னும் நார்த் கொரியா வெளியில் வரல. ஆனால் இந்தியாவுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரான் என்பது நீங்கள் நட்பு நாடுன்னு சொல்ல, பகை நாடுன்னு சொல்ல, ஆனால் பாதிக்கப்படுறதுல மிக அதிகமான அளவு நம்ம. எப்படி பாருங்கள், ரயில்களில் வந்து உணவு நிறுத்தம் போட்டானா, சப்ளை இல்லைன்ட்டான். தொடுகறி என்று சொல்லப்படுகிற சைட் டிஷ்லாம் இல்லைன்னு போட்டாங்க எல்லா ஹோட்டல்லையும். இப்போ நீங்கள் இது விரிவாக பார்த்தீங்கன்னா, ரயிலே உணவில்லை இல்லையா? ஹோட்டலில் வந்து எல்லா ஹோட்டல் அதிபர்களும் சங்கங்கள் கூடி பேசிகிட்டு இருக்கு, எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு. இனிமேல் விறகடுப்பு உண்டாக்கி அந்த விறகுல வந்து சமைக்க முடியுமான்னு கேட்டால் தோசை மாதிரி விஷயங்கள்லாம் போட முடியாதுன்றாங்க. ஏன்னா அவன் கிச்சனில் இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இந்த சிஸ்டத்துக்கு ரெடி பண்ணியிருக்கான். நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றுறது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது, ஒரு என்டையர் சிஸ்டத்தையே மாற்றணும். இப்படி மாற்றும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் போய் அடிபடுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எரிபொருளும் இல்லை, சிலிண்டரும் இல்லை. அப்போ ஹோட்டல்ஸ் பூரா மூடணும். ஹோட்டல் மூடினீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் நான் சொன்ன மாதிரி பல பெண்கள் ரொம்ப ஜாலியாக மார்னிங் காஃபி கூட நான் வந்து ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு டிவியில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. பெட் காஃபியே நான் வந்து இதில் தான் ஆர்டர் பண்ணுறேன் ஸ்விக்கியில். அந்த மாதிரி கூட்டம்லாம் மாட்டிக்குமா? அப்போ வீட்டில் சமைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். சிலிண்டர் வந்து இன்றைக்கி இருந்தாலும் பாதி பேர் சமையலை மறந்துட்டாங்க, பாதி பேர் இதில் சௌரியமாக சாப்பிட்டு பழகிட்டாங்க. இப்போ இந்த ஆர்டர் போடுற சிஸ்டத்தை மட்டும் முதல்ல எடுத்துங்க. ஸ்விக்கி சொமேட்டோவில் மட்டும் வேலை எழுந்து நிற்க போகின்ற இளைஞர்கள் எவ்வளோ பேர். அப்போ வந்து இந்த பேச்சுலராக உட்காந்துருக்கான்ல, ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவன், படிக்கிறவன், ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலு, இதில் இருக்க 60 பொண்ணுங்க 100 பொண்ணுங்க கொத்தாக வந்திருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எங்கே சாப்பிடுவாங்க இல்லையா? சரி, எல்லா ஹோட்டல்லையுமே 90% வடமாநில இளைஞர்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு 3 வேளை சாப்பாடும் மாதமான 8000 10,000 தங்கிறதுக்கு இடமும் தான் இன்றைக்கி வந்து அவனுக்கு கிடச்சிட்ருக்கு. அவன் எங்கே போய் நிற்பான்? காய்கறி விலை என்ன ஆகும்? வண்டி ஓட்டுறதுனுடைய விலை என்ன ஆகும்? டாரிஃப் என்ன ஆகும்? அப்போ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை எல்லாமே பாருங்கள் இன்டர்லிங்க்டு. சாப்பாட்டிலேருந்து சாதாரண பொருட்கள்லேருந்து விமானம் உள்பட எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்லிங்க்டு. கச்சா எண்ணெயோ ஏதோ இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அறிவிப்பு வருது. ட்ரம்ப்புக்கு வந்து கையை கட்டிட்டு நிற்கிறாருன்னு சொல்கிற இடத்துல சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நான் சொன்னால் பரவாயில்ல, பாரதிய ஜனதாவில் இருந்து கொண்டு இந்தியாவினுடைய செலவில் எங்கே போனாலும் 84 பேர் பாதுகாப்பை வந்து ஓசியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, மோடி இஸ் அ ஃபெயிலியர். மோடி வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும், அவர் எதில் மாட்டிக்கிட்டு இருக்காருன்றதுக்கு ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, சொல்ல மாட்டேன். அமெரிக்க மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மக்கள் சொன்ன தகவலை நான் சொல்லிட்டா மோடி வந்து ராஜினாமா பண்ணணும். இதுதான் இந்த விதமான சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணம்ன்றது இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணுறார் ஈரான் வாரோட. அப்போ உனது கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஊருக்கு போனாலும் இஸ்லாமிய வெறுப்புவாதத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமி, சல்மான் ஹைதாருடைய பையனுடைய ஹைதாருக்கு வந்து பொண்ணு கொடுத்து சுஹாசினி ஹைதார் என்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணை உனது மகளை இஸ்லாத்தினுடைய மருமகளாக வைத்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமி, மோடிக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற சுப்பிரமணிய சாமி, தன்னை மிகப்பெரிய அறிவாளி என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, நான் காரணத்தை சொன்னால் மோடி வீட்டுக்கு போகணுங்கிறார். அந்த காரணம் என்ன? அவர் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு போகிறார். எப்ஸ்டீன் ஃபைலுக்கு போகும்போது இஸ்ரேல் என்கின்ற ஒரு மகா மட்டமான நாடு உலகத்தில் இருக்கின்ற எல்லா தலைவர்களையும் ஹனி ட்ராப் பண்ணி வச்சிருக்கான்றது ஒரு செய்தியாக வருது. அப்படி நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஈரானோடு இருக்க வேண்டிய நட்புறவு என்பது நீங்கள் தோளில் துண்டை போட்டுக்கிட்டு கிட்ட போக தேவையில்லை,
ஆனால் உங்களுக்கு அந்த நாட்டினுடைய வழியாக தான் வந்தாகணும்னு சொல்லும்போது ஈரான் தெளிவாக சொல்லிட்டான், எந்த நாட்டினுடைய கப்பலாக இருந்தாலும் எங்கள் ட்ரோன் போய் அடிக்கும், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் ஈரான் என்கின்ற 10 கோடி மக்கள் இருக்கின்ற தேசத்தை, ஒரு பாரம்பரியத்தை, ஒரு கலாச்சாரத்தை, எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அந்த ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை நாங்கள் தவிடுபொடி ஆக்கோம் என்று 2 ரவுடிங்க சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஈரானியர்கள் வந்து அரேபியர்கள் கிடையாது, அவர்கள் சோராஸ்ட்ரியர்கள், அவங்களுக்கு அரபிய மொழி கிடையாது, பெர்ஷியன் மொழி, பாரசீகர்கள். ஸோ ஈரான் என்பது வந்து யவன தேசம், பாரசீகம், பெர்ஷியன் லேண்ட், அரேபியர்கள் கிடையாது, அவங்க மொழி கிடையாது. அப்படி தமிழ் மாதிரி மிக நீட்சியாக இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்ற மண்ணை நான் அழிப்பேன்னு சொல்றது எத்னிக் கிளின்சிங், இன அழிப்பு. ஹிட்லருடைய மறுவடிவம், மறைந்து போன ஹிட்லரை கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு ட்ரம்ப் வந்து நிற்கிறாரு. இதை உலகம் உணர வேண்டும். ஜெனசைடு மாதிரி தான். ஜெனசைட் வேற என்ன? வேற என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? நியூக்ளியர் வெப்பன் இருக்கீங்க, ஒண்ணே காமிங்க. ஈராக்கில் அப்படி தானே உள்ள நுழைஞ்சிங்க சதாம் ஹுசேனுக்கு, எதை வெளியில் எடுத்துட்டு வந்தீங்க? அப்ப எண்ணெயை திருடுறதுக்கு, உலகத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய மக்களை வந்து நாங்கள் மேம்பட்ட இடத்திற்கு கொண்டு போவோம்னு சொல்றதுக்காக அங்க இருக்கிற மக்களை வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வெளில போங்கன்னு சொல்லிட்டு நீ சொந்த பிரதர்ஸை வச்சுட்டு அடிக்கிற, அரேபியர்களை வைத்துக்கொண்டு அரேபியர்களை அடிக்கிற, அரேபியர்களுடைய நிலத்தில் வைத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சிறிய வித்தியாசம், ஈரான் என்பது ஷியாக்களின் பூமி, 90% ஷியாக்கள். அப்படி இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை வச்சுட்டு ஒரு நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறது ஜெனசைட் தானே. அப்போ உலக நாடுகள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுமையும் சைனா உள்பட 10 கோடி உய்குர் முஸ்லீம்களை அழிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அப்போ ஒரு இஸ்லாமிய வெறுப்புவாதத்தை அடிப்படையாக உருவாக்கி அதை உலகம் பூரா பரப்பி அந்த நெட்வொர்க்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மோடி மாதிரி ஆளுங்களையும் அதில் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காரணம் தான் இந்த அரேபிய மக்கள் இருக்கான் பாருங்க, தான் எப்படி அழிக்கப்படுகிறோம் என்பதை அறியாத முட்டாள்களாக அந்த மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அதுதான் போன நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். உன்னுடைய விரலை வச்சு உன் கண்ணை குத்துறான், உன்னை வச்சு ஒன்றை அடிக்கிறான், நீ அவனுக்கு செலவு பண்ணுற, நீ உன் செலவில் அவனை உள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒன்னே அடிக்கிறதுக்கு வழி பண்ணுற. அப்போ இந்த ஒட்டுமொத்த அரசியல் நீங்கள் கேஸ் பாலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இதை சீர் செய்வதற்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்தியா முடங்கிடும். நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமாக தான் பார்க்கணும். உலகம் முடங்குறதுன்ட்டு முக்கியம் இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர் சர்வீஸும் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அந்தந்த ஏர்போர்ட்டில் 1000 பேர் 2000 பேர் நின்றுட்டு இருந்தாலும் கொஞ்சமாக விமான சேவைகள் வந்து இப்போ தான் வந்து திறக்குது. இப்போ அந்த பக்கம் திறக்கிற நேரத்தில் இங்கே போய் முடக்குனீங்கன்னா இது வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கை, உணவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, டீ காஃபி சம்பந்தத்துலேருந்து எல்லாமே முடங்கிடும். நான் ஜோக்குக்கெல்லாம் சொல்ல, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் மூடிட்டாங்கண்ணா. நாளைக்கு காலையில் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியல. ஆமாம், இப்போ நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு வச்சிங்களேன். எங்கள் கேஸ் நின்று போச்சுன்னா எலக்ட்ரிக் அடுப்பு வரும். அந்த எலக்ட்ரிக் அடுப்பில் நீங்கள் என்னத்தை சமையல் பண்ணுவீங்க? ரொம்ப தீவிரமாக உள்ளே போய் யோசிச்சோம்னா, ஹானஸ்டாக சொல்லணும்னா, நெஞ்சை தொட்டு சொல்லணும்னா பயமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய சராசரி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற இடத்துல அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு திமுக குடும்ப ஆட்சி நடத்துது, நாங்கள் தான் இருந்தால் கிழிக்க போகிறோம், நாங்கள் தான் வெட்ட போகிறோம், வெத்தலையை மடிக்க போகிறோம்னு மோடி பேசுகிறது அவருடைய தகுதிக்கு வந்து அவமானம், தரக்குறையும். சார் பெருதிய ஒரு கேள்வி சார். இப்போ வந்து ட்ரம்ப்போட சமீபத்தில் ட்வீட் பார்த்தீங்க அப்படின்னா, முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனத்தை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருப்பார். ஏன்னா டெக்ஸஸில் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ண போகிறாங்க, அங்கே வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காண்டி பெரிய ஒரு முதலீடு பண்ணுறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, அதை வரவேற்கவும் செய்கிறார். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? உண்மையை சொல்லட்டுமா, நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. 500 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை டெக்சாஸில் நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், 500-300 பில்லியன். அதில் 2-3 நரி வேலை இருக்குது. ஒன்று, டெக்சாஸ் வந்து பேஸ்ட் அண்ட் ஆக்குபைட் டாமினேட்டட் பை இந்தியன்ஸ். குஜராத்திகளும் தெலுங்கர்களும் மிக மிக அதிகமாக வாழ்ந்துட்டுருக்க இடம் டெக்சாஸ். அங்கே கொண்டு போய் நம்ம குஜராத் பாஸை இறக்குறாரு. இறக்கும்போது ஏற்கனவே அந்த ட்ரம்ப்புடைய அசிஸ்டண்ட் ஒன்று சொன்னார் பாஸ்டன் பிராமின்ஸ் பற்றி. இந்த எண்ணெயில் வர காசெல்லாம் என்ஜாய் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமுதலாளிகள். அந்த பெருமுதலாளின்றதுக்கு வந்து அவர் பாஸ்டன் பிராமின்ஸ்னு சொன்னார். உடனே இந்த பிராமின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணால் அப்போ வந்து ஒன்று குதிச்சாங்க. அதுதான் நடக்குது இப்போது. அதாவது அந்த பாஸ்டன் பிராமின் அம்பானிலாம் இருக்கார் பாருங்க, அவரை கொண்டு போய் 300 பில்லியனோ 500 பில்லியனுக்கோ வந்து ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை ஆரம்பித்து இங்கேருந்து அங்கே சுரண்டி
இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஆனந்த் சீனிவாசன் முன்னாடி சொல்லியிருந்தார். குஜராத்தில் இருக்கிற அம்பானி யூனிட் இருக்குல்ல, அதை வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு நேஷனலைஸ் பண்ணாவே இதை வந்து அடுத்தது வந்து இந்த நிலைமை சீராகிற வரைக்கும் சமாளிக்கிற அளவுக்கு இந்தியா ஒட்டுமொத்தத்துக்கும் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு லைனை கூட கொடுக்காம மொத்தமும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்து எஸ்மா ஆக்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ எஸ்மா ஆக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், எசென்ஷியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்டின் படி யார் பதுக்குனாலும் யார் பண்ணாலும் சிறை தண்டனை கொடுக்க முடியும். இது வந்து ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான். வந்து 6 மாதத்துக்கு வந்து உள்ளே வைக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டால் போதும், அல்லது வந்து ஒரு உத்தரவு போட்டால் போதும், இந்த நிலைமை சீரடைகின்ற வரை உங்களுடைய இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இதை இந்தியாவுக்கு மட்டும் கொடுங்கன்றது வந்து டேக் ஓவர் பண்ணுறது. நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு டெம்பரவரியாக நேஷனலைஸ் பண்ணிங்கன்னா கூட கொண்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அந்தந்த கொக்கரிக்கிறார். நாங்கள் வந்து அம்பானி பிரதர்ஸை கொண்டு வந்து ஏங்க ஏற்கனவே அதானிக்கு வந்து எங்கள் கோர்ட்டில் சம்மன் கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாரு, குற்றவாளியாக நிற்கிறாரு. அனில் அம்பானி வீட்டில் கிட்டத்தட்ட 3-4 மாதமாக தொடர்ந்து செய்தித்தாளில் பாருங்கள், இடி ரேடு, சிபிஐ ரேடு, 4000 கோடி காணோம், 9000 கோடி காணோன்னா அந்தால் ஜாலியாட்டினா முனியும் கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இந்த ஃபேமிலிக்கு வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுக்கறத தன்னுடைய நண்பர்களுக்காகத்தான் இவர் ஆட்சி நடத்துகிறார் என்பதை ட்ரம்ப் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அதனால தான் ட்ரம்ப்கிட்ட போய் கையை கட்டி நிற்கிறது. அதனால தான் ட்ரம்ப்கிட்ட கேள்வி கேட்கறதில்ல. ஒன்றே உங்கள் குஜராத்தி பிரதேச வர காசெல்லாம் என்கிட்ட அனுப்பு, வாயை திறந்தினா நான் தான் சொல்லுவேன் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் நிறுத்துறேன்னு. கையை கட்டின்னு இல்லை. மோடி என்னுடைய நண்பர், மிகப்பெரிய நண்பர். ஆனால் அவர் வந்து ரொம்ப இந்தியா அமெரிக்கர்களோட ஸ்மார்ட் நினச்சிட்டுன்னு ஒரு ஸ்டேட் பண்ணி வச்சு கிண்டல் பண்ணுவார். எதற்குமே பதில் சொல்லாமல் வாய் திறக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்ற மோடி அவர்கள் சுப்பிரமணிய சாமிக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பிஜேபியில் இருக்கிறவங்களாம் கேட்டிங்கன்னா அவர் வயசாகிட்டு வளர்றாருங்கிறான். ஆனால் இந்த சுப்பிரமணிய சாமி தான் தத்துவத்தினுடைய நாயகன். அவர் பேசுகிற ஆங்கிலம் தான் உலகத்திலே சிறந்த ஆங்கிலம். அவர் பேசுகின்ற கருத்து தான் உலகத்திலே மிகப்பெரிய கருத்து. அவர் ஹார்வர்டில் ப்ரொஃபஸராக இருந்தார். சைனாவுக்கு கிளாஸ் எடுக்கிறார். நீங்கள் தானே பீத்தினீங்க, நம்ம யாராவது பீத்தணுமா? ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஊழல்வாதி ஜெயலலிதான்னு சொன்னது யார்? அவர் தான். கேஸ் போட்டது யார்? அவர் தான். அப்போ நீங்களே பேசி இங்கிலீஷில் பேசிப்பீங்க, நாங்கள் தமிழில் கேள்வி கேட்டால் நாங்கள் தேச விரோதிகள் இல்லையா? அவர் அதே இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் கையை வச்சேன்னா மோடி காலின்னு. இங்கே இருக்க எவனா டிஷர்ட் கும்பல் பேசுகிறானான்னு கேளுங்க. இதை சொன்னால் நம்மளை ஏதோ ஒரு விரோதிங்கிறான். நீங்கள் எங்கள் கையை எடுத்து என் வேரில் குத்துறீங்க. உங்கள் நாக்கிலேருந்து என்ன வந்ததோ அதை நான் திருப்பி கேட்குறேன். கொஞ்சம் ஞாபக சக்தி ஜாஸ்தி, எனக்கு அதான் பிரச்சனை. நான் பேசுவதை நான் மக்களுக்காக பேசுகிறேன். இப்போ சுப்பிரமணிய சாமி பேசுகிறார் என்றால் அதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஏன் நீங்கள் அமெரிக்காவிடம் யாசகம் கேட்கிறீர்கள்? ஏன் கையை கட்டி கொண்டு நிற்கிறீர்கள்? அதற்கான காரணம் எனக்கு தெரியும்னா, ஒன்று அவர் கட்சி விட்டு நீக்கு, அல்லது பிரதமர் மீது அவதூறு பரப்புகிறார். ராகுல் காந்திக்கு மட்டும் டெய்லி 2-3 பெட்டிஷன் போடுறீங்கல்ல, பார்லிமெண்ட்டில் பேச விடாமல் மைக் ஆஃப் பண்ணுறீங்கள. அந்த ஓம் பிர்லான்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, மோடியோட 9 பங்கு இந்தி வெறியன், மூச்சு விட்டா கூட இந்தியில் விடுறார், பேசுறது அப்புறம். அப்போ ராகுல் காந்திக்கு மட்டும் அவ்வளோ வலைவிரிக்கிற நீங்கள் இந்த பக்கம் இவ்வளோ பெரிய அவதூறை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் கூட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? அல்லது உளறல் சொன்னால் அவர் ஏன் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்காரு? நிர்மலா சீதாராமனை கேட்டால் முட்டாளுங்கிறாரு, ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. ஜெய்சங்கருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. சரி, அது அவர்களுக்குள்ள குழுக்களுக்குள்ள சண்டைன்னு வச்சுப்போம், ஒரே ஜாதியில் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் நாட்டை பற்றி வருகின்ற பொழுது, ஒரு பிரதமரை பற்றி அவதூறு பேசுகின்ற பொழுது, ஒரு பிரதமரை பற்றி கேவலமாக பேசுகின்ற பொழுது ஏன் சட்டம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கு? இதுதான் செலக்டிவ் அம்னீஷியா. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு கருத்துக்களுக்கும். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.